தமிழ்நாடு தேர்தல் 2026 யார் வெற்றி பெற வாய்ப்பு? முழு அரசியல் அலசல். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம், வரவிருக்கும் தேர்தல் சூழல் மற்றும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் என்பதற்கான ஒரு விரிவான அலசல். இது ஒரு கணிப்பு மட்டுமே, இறுதி முடிவு மக்கள் வாக்குகளில்தான் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசியல் எப்போதுமே இந்தியாவின் முக்கியமான அரசியல் களங்களில் ஒன்றாக இருந்துள்ளது. இங்கு இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் முக்கியமாக போட்டியிடுகின்றன. ஒன்று திமுக-டிஎம்கே மற்றும் மற்றொன்று அதிமுக-ஏஐஏடிஎம்கே. அதே நேரத்தில் தேசிய அளவில் பாஜக-பிஜேபி தனது தாக்கத்தை விரிவாக்க முயற்சி செய்கிறது. முதலில் தற்போது ஆட்சி செய்து வரும் கட்சியை பார்ப்போம். திமுக நிலை. தற்போதைய ஆட்சி. திமுக தலைமையிலான அரசு கடந்த தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றது. மக்கள் மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள். முக்கியமான காரணங்கள்: இலவச திட்டங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள், பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் திட்டங்கள், கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் சில முன்னேற்றங்கள், நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள். ஆனால் அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் உள்ளன. விலை உயர்வு, இன்ஃப்ளேஷன், வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, சில திட்டங்கள் ஸ்லோ இம்ப்ளிமெண்டேஷன், ஊழல் குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுதல். இதனால் மக்கள் மனநிலையில் சில கலவையான உணர்வு இருக்கிறது. அதிமுக நிலை. எதிர்க்கட்சி. அதிமுக தற்போது மறுசீரமைப்பு காலத்தில் உள்ளது. கடந்த தேர்தலில் பெரிய தோல்வி கண்ட பிறகு கட்சியில் தலைமை மாற்றங்கள் மற்றும் உள் பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ளது. கிராமப்புற வாக்காளர்கள். முன்னாள் ஆட்சி கால நன்மதிப்பு, ஜெயலலிதா கால நினைவுகள். அவர்களின் முக்கிய சவால் ஒன்றுதான்: ஒற்றுமை மற்றும் வலுவான தலைவர் உருவாக்குதல். அவர்கள் சரியாக ஒன்றிணைந்தால் தேர்தல் போட்டி கடுமையாக மாறும். பாஜக நிலை. தேசிய கட்சி தாக்கம். தமிழ்நாட்டில் பாஜக தொடர்ந்து வளர முயற்சி செய்கிறது. ஆனால் திராவிட அரசியல் அடித்தளம் காரணமாக அவர்கள் பெரிய வெற்றி பெறுவது கடினம். அவர்களின் பலம்: தேசிய அளவிலான திட்டங்கள், ஐடி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆதரவு, இளம் வாக்காளர்கள் சிலர் ஆதரவு. ஆனால் சவால்கள்: மொழி மற்றும் கலாச்சார அரசியல், மாநில அடையாளம், உள்ளூர் கூட்டணி பற்றாக்குறை. இதனால் அவர்கள் அதிகபட்சம் கூட்டணியில்தான் முக்கிய பங்கு வகிக்க முடியும். மற்ற கட்சிகள் மற்றும் சிறிய அமைப்புகள், சில சிறிய கட்சிகள் மற்றும் தனிநபர் தலைவர்கள் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கலாம். குறிப்பாக வாக்குகளை பிரிப்பது, சில தொகுதிகளில் முடிவை மாற்றுவது. கூட்டணி அரசியலில் முக்கிய பேச்சுவார்த்தை சக்தி. தமிழ்நாட்டில் இது எப்போதும் முக்கியமான காரணி. முக்கிய தேர்தல் காரணிகள். இப்போது யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளை பார்க்கலாம். 1. பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, விலை உயர்வு, தொழில் வளர்ச்சி மக்கள் மனநிலையை தீர்மானிக்கும். 2. இலவச திட்டங்கள் எதிராக வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்களா அல்லது நீண்டகால வளர்ச்சியா என்பதில் வாக்காளர்கள் பிரிவாக உள்ளனர். 3. கூட்டணி அரசியல், யார் யாருடன் கூட்டணி அமைக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். 4. இளைஞர் வாக்குகள். இளைஞர்கள் சோஷியல் மீடியா, எம்ப்ளாய்மெண்ட், ஃபியூச்சர் growth ஆகியவற்றை அதிகம் கவனிக்கிறார்கள். 5. கிராம எதிராக நகர வாக்கு. கிராமப்புறங்களில் பாரம்பரிய வாக்குகள், நகரங்களில் வளர்ச்சி அடிப்படையிலான வாக்குகள் மாறுபடுகின்றன. தற்போதைய அரசியல் நிலவரம் அனாலிசிஸ். இப்போது இருக்கும் நிலவரப்படி திமுக வலுவான ஆட்சி அட்வான்டேஜ் வைத்துள்ளது. அதிமுக மீண்டும் எழ முயற்சிக்கிறது. பாஜக கூட்டணி அடிப்படையில் தாக்கம் செலுத்தலாம். சிறிய கட்சிகள் முடிவை மாற்றக்கூடும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது: இது கடுமையான போட்டியாக இருக்கும். ஒரு பக்கம் ஆட்சி தொடர்ச்சிக்கான ஆதரவு, மற்றொரு பக்கம் மாற்றத்துக்கான கோரிக்கை.